செப்டம்பர் 18, 2025 வியாழக்கிழமையான இன்று காலையில் எழுமி கல்லூரிக்கு செல்வதற்கு வெள்ளனே எந்திரிச்சாச்சு. லைட்டாக வாக்கிங் போட்டு முடித்து விட்டு ஹாஸ்டலில் கொடுத்த சாப்பாடான இந்த தோசையும் ஜப்தா விதை ஊற வைக்காத வெறும் காப்பியையும் குடித்து விட்டு கல்லூரிக்கு கிளம்பி விட்டோம். காலேஜ் தான் எங்கள் காலேஜ் ரோவர் பாலிடெக்னிக் காலேஜ். நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் லெக்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மத்தியானம் 12 மணி வாக்கில் செம்ம பசி. என்னடா அது திடீர்னு பசி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு இன்னொரு 3/4 மணி நேரம் இருக்குது. அது வரைக்கும் எதாவது போட்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை போண்டா வடை இதெல்லாம் நம்ம கேன்டீனில் எப்போவுமே இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா நம்ம சாம் காட்வின் நொண்டி நடந்துக்கின்னு இருக்காரு. ஐயா சதா குட்டி என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படிங்கிறப்போ ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. மாடி படிக்கட்டுலேருந்து கீழே இறங்குறப்போ கால் சுலுக்கிடுச்சு. இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின்னு சொல்லுவாங்க, அது ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லி கைத்தாங்களாக ஃபிசியோதெரபிக்கு அழைத்து சென்றாங்க. ஃபிசியோதெரபி கொடுத்தோம். நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம், ஆனால் கடைசியாக நமக்கு ஃபிசியோதெரபியில் ஐஸ் கட்டி ட்ரீட்மெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க. ஐஸ் கட்டி ட்ரீட்மெண்ட்டை செய்யும் பொழுது அந்த கட்டிக்கிட்டு இருக்கிற நரம்பு, இந்த சின்ன உள்ள இருக்கக்கூடிய மைனர் இன்ஜுரிஸ் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகும். ரத்த நாளங்களுமே ஃப்ரீ ஆகும். நம்ம வீட்டிலையே வச்சு ஐஸ் கட்டி தேய்க்கலாமே, ஏன் ஃபிசியோதெரபி போகணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்க வந்து எப்படி எங்கே பிடிச்சிருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தேய்ப்பாங்க. அப்போ தான் சரியாக போகும். லஞ்சுக்கு இன்றைக்கி ஆஷுஷுவல் தாங்க சாம்பார் ரசம் மோரை சாப்பிட்டு முடித்துவிட்டு இப்போ வந்து லங்ஸில் ரொம்ப அதிகமான சளி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அதனால் வந்து இப்போ ஜப்தா விதை கூலிங் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் லைட்டாக ஒரு 15 முதல் 20 நிமிஷம் வர 4 ஆர்ம்ஸுக்கான ஒர்க் அவுட் ஜிம்மில் போட்டு முடித்து விட்டு இன்றைக்கி ஸ்டடி உண்டு அப்படிங்கிறதுனால ரோவர் இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டடியை முடித்து விட்டு இங்கே ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தால் வேணா மழை. என்னடா அது இப்படி மழை கொட்டி தீர்க்கிறதே, ஆஹா இன்றைக்கி கரண்ட் போக போதுரோ என்ன நினச்சானா இந்த மழை 6:30 வந்திருந்தால் ஸ்டடியாவது கேன்சல் ஆகிருக்கும். நைட்டு சாப்பாடாக ஹாஸ்டலுக்கு கொடுத்த பிரியாணி, நம்ம சூப்பராக இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறோண்டாங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் இல்லை. ஸோ பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. இதை போய் சிங்கர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்